கர்மானா என்ன, அது எப்படி கிரியேட் ஆகுது? 25% மட்டும்தான் நம்மளோட முற்பிறவி கர்மா. அந்த 25%ம் எங்கே தான் கொண்டு போய் வைக்க போகிறான்னு இவன் தெரியல, அவன் பிள்ளைங்களுக்கு தான் சேர்த்து வைக்க போகிறான் இந்த கர்மாவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. பெரியவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க, மற்றவங்க யாரும் யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம ஜென்சி கிட்ஸ்லேருந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து ஒரு சின்ன விஷயத்தை கூட கர்மா பூமர் இதெல்லாம் உண்மை தான். எண்ணம் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையில் முதல்ல அதை செயல்பாட்டு கொண்டு வாங்க. அந்த செயல்பாட்டை ஆக்ஷனாக மாற்றுங்க. அப்போ தான் அதுக்கான கர்மா நமக்கு கிடைக்கும். அந்த மூணுமே ஒரு செயின் லிங்க். இப்போ இந்த செயின் லிங்க் தெரிஞ்சிச்சிங்களா? அப்போது இந்த விஷயம் பண்ணால் இம்மீடியட்டாக கர்மா வரும் அப்படின்னா என்ன விஷயம், என்ன செயல் அது? ஸோ நல்ல செயலை விதைங்க, நல்ல செயல் நமக்கு திரும்ப வரும். நல்ல பேச்சை பேசுங்க, நல்லது நமக்கு திரும்பி வரும். முடியல அப்படின்னா இப்போ தானம் கொடுத்தா கர்மா கழிஞ்சிருமா? மேம், தானம் கொடுத்தா கர்மா கழியும் இல்லை. ஆனால் தானம்ன்றது திரும்பவும் அதை தான் சொல்கிறேன். எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, தானம் நம்ம வந்துட்டோம் முடிஞ்சு போகிற வரைக்கும் அந்த கர்மாவிலேயே தான் நம்ம பயணிச்சு ஆகணும். அப்போ பிறந்ததே அந்த கர்மாவை கழிக்கத்தான். கண்டிப்பாக, இல்லைன்னா நம்ம மனித பிறவியை எடுக்க முடியாது. நம்ம குருமார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, சித்தர் கோயிலுக்கு போகிறது, நமக்கான கர்மா என்னன்னு தெரிஞ்சு மகரம் வீட்லேயும் கும்பம் வீட்டு லக்னம் ராசியாக இருந்தாலும் மறுபிறவி கிடையாது. 12ஆம் வீட்டில் கேது இருந்தாலும் மறுபிறவி கிடையாது. 12ஆம் வீட்டில் குரு இருந்தாலும் மறுபிறவி கிடையாது. கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. அவங்கள யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சரியான வேலை அமைஞ்சிருக்காது. அவங்களுக்கு சொல்ல முடியாத 4, 6, 8, 12 கிரகம் அமைஞ்சி தசாபுத்தி சரியில்லாமல் நம்ம கோச்சாரமும் சரியில்லாமல் இருந்துட்டாங்கன்னா உண்மையிலே சொல்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப யாருக்கெல்லாம் சுருட்ட முடி இருக்கோ கண்டிப்பாக கர்மாத்தோடு தான் வந்திருக்காங்க. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நட்சத்திர ஆய்வாளர் கஜலட்சுமி மேம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். பண்ணீங்க? நல்லா இருக்கேன் மேம். சூப்பர் மேம். இப்போ என்னன்னா, நம்ம எல்லாருமே பிறந்ததற்கும் அதுக்கப்புறமா நடக்க போகிற விஷயத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய விஷயம் செயல்படுது. இந்த பிரபஞ்சமே அதை நடத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா கர்மா ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு பெரியவங்க இது பண்ணால் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒத்த வரியில் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இப்போ ஜென்சி கிட்ஸ் கூட சும்மா ஸ்கூல் போனால் கூட ஒரு சிப்ஸ் பேக்கெட் கொடுக்கலனா கூட அவங்க கர்மா இஸ் எ பூமராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிங்கில் சொல்கிற அளவுக்கு கர்மா வார்த்தை ரொம்ப ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் அதோட உள் அர்த்தம், அதனுடைய விளைவுகள், அது என்னென்னலாம் பண்ணோம், கர்மா எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். முதல்ல கர்மானா என்ன அப்படிங்கிறது நிறைய பதிவுகளில் எல்லாருமே யூடியூப்பில் நிறைய பேசியிருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கர்மானா என்ன, அது எப்படி கிரியேட் ஆகுது? கர்மா 25% மட்டும்தான் நம்மளோட முற்பிறவி கர்மா. ஒன்லி 25%. அந்த 25%ம் 5% பிரிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, நம்ம பிறக்கக்கூடிய கிழமைகள், நம்ம பிறக்கக்கூடிய திதிகள், நம்ம பிறக்கக்கூடிய நட்சத்திரம், நம்ம பிறக்கக்கூடிய நாமயோகம், நம்ம பிறக்கக்கூடிய லக்னம், அந்த சம்திங் இது எல்லாமே சேர்த்து தான் நம்மளுடைய கர்மாவாக பிரிக்கப்படும். மீதி 75% கர்மாக்கள் நாம் செய்யக்கூடிய கர்மாவே தான். அப்போ நம்ம 75% நாம் செய்யக்கூடிய அன்றாட தினம்ல நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள். இந்த பிரபஞ்சம், இப்போ முன்னாடியெல்லாம் அந்த பிரபஞ்சத்தை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. இப்போ யூனிவர்ஸ், பிரபஞ்சம் நிறைய பேசும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை நமக்கு திருப்பி கொடுக்கும். நம்ம வீட்டில் இருக்க முன்னோர்கள் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, பெரியவங்கெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாட்டி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். பாட்டியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, யாராவது வீட்டுக்குள்ளே சொந்தத்தில் சண்டை, இல்லை பொருளாதாரம் பிரச்சனை, சொத்து பிரச்சனை அப்படின்னா, எங்கே தான் கொண்டு போய் வைக்க போகிறான்னு இவன் தெரியல, அவன் பிள்ளைங்களுக்கு தான் சேர்த்து வைக்க போகிறான் இந்த கர்மாவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. பெரியவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க, மற்றவங்க யாரும் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஜென்சி கிட்ஸ்லேருந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து ஒரு சின்ன விஷயத்த கூட கர்மா பூமர் என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம அதெல்லாம் உண்மை தான். டெஃபினட்டாக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், அன்றாட விஷயமும் கர்மா தான். இதுக்கு தான் என்னுடைய குருநாதர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணம். நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, தாட்ஸ். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, வேர்ட்ஸ். நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஆக்ஷன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணம் நல்லா தெளிவாக இருக்கும். அதுக்கு தான் ஒரு வாக்கியமே இருக்குது, எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் மட்டும் நல்லா இருந்துட்டா அதுக்காக வாழ்க்கை அப்படியே நல்லபடியாக அமையும்ன்றது கிடையாது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எண்ணம் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையில் முதல்ல அதை செயல்பாட்டு கொண்டு வாங்க. அந்த செயல்பாட்டை ஆக்ஷனாக மாற்றுங்க. அப்போ தான் அதுக்கான கர்மா நமக்கு கிடைக்கும். அந்த மூணுமே ஒரு செயின் லிங்க்.
இப்போ இந்த செயின் லிங்க் தெரிஞ்சிச்சிங்களா? அப்போ என்னோட கர்மா இங்கே முடிஞ்சிடும், இந்த கர்மா எங்கேருந்து முதல்ல உருவாகுது எங்கே முடியுதுன்னு கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிக்கவே முடியாது. தொடக்கமும் முடிவும் நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம டே டு டே செய்யக்கூடிய வேலையிலே கர்மா கண்டினியூஸ் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம கர்மாவோட தான் பயணிக்கிறோம். இது பண்ணாதான் இது வரும் அப்படிங்கிறது இல்லை. அதுதான். நீங்க நல்ல எண்ணத்தை விதைச்சிங்க அப்படின்னா நல்ல கர்மா, யூனிவர்ஸ் திருப்பி நமக்கு நல்லது கொடுக்கும். நீங்க நல்ல வார்த்தைகளை பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி நல்ல வார்த்தைகள் வரும். நீங்க நல்ல செயலை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல செயல் திருப்பி வரும். இதுதான் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குற விஷயம். ஸோ நம்ம கர்மாவோட தான் பயணிக்கிறோம், கர்மாவோட தான் செயல்பாடு பண்ணுறோம். நம்மளுடைய நல்ல தாட்ஸ் இருக்கணும், நல்ல வேர்ட்ஸ் இருக்கணும், நல்ல ஆக்ஷன் இருக்கணும். இதுதான் கர்மாவோடையது மெயின் பின்னி பிணையக்கூடிய விஷயமே அதுதான். ஓகே, இப்போ என்னென்னா மேம், எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம நிறைய பேர் இப்போ கர்மா அப்படின்னு சொன்னாலே இங்கிலீஷ்லேருந்து தமிழ்லேருந்து எல்லா லாங்குவேஜுமே நிறைய விஷயங்கள் வந்து சூட்சமாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. பிளண்ட்டாக என்ன சொல்ல வரணுமோ அதையும் சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது கர்மா வந்துட்டு கழிக்க இது ஒரு சிறந்த வழி, அந்த மாதிரிலாம் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் தெரியணும் ஆசைப்பட்றேன். இந்த விஷயம் பண்ணால் இம்மீடியட்டாக கர்மா வரும் அப்படின்னா என்ன விஷயம், என்ன செயல் அது? என்ன அப்படின்னா மேம், இப்போது நீங்கள் வந்து பேங்க்கில் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை பேங்க்கில் டெபாசிட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 3 பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அமௌண்ட்டு 10,000 பிரித்து போடுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பேக்கில் நல்ல ரிட்டர்ன்ஸாக வரும். ஏன்னா அது உங்களோட மணி, நீங்கள் செய்யக்கூடியது நல்ல வேலை. இதுவே நீங்கள் அதே 3 பேங்க்கில் கடன் வாங்கிக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல டைம் இருக்கும்போது, நல்ல தசாபுத்தி இருக்கும்போது, நல்ல காலம் இருக்கும்போது 3 பேங்க்கில் நீங்கள் லோன் கேட்கும்போது கொடுத்துருவாங்க. பட் ஆனால் உங்களுக்கான நேரங்காலம் சரியில்லாதப்போ அந்த பேங்க் லோன் கட்ட முடியலன்னா நீங்கள் எவ்வளோ தவிப்பீங்க? ஸோ அப்போ நம்ம செய்யக்கூடிய வேலை, நம்ம திங்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். ஸோ நல்ல செயலை விதைங்க, நல்ல செயல் நமக்கு திரும்ப வரும். நல்ல பேச்சை பேசுங்க, நல்லது நமக்கு திரும்பி வரும். முடியல அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரே விஷயம், இந்த ஒரு 12 வருடம் நான் ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா, என்னால் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண முடிஞ்சால் உதவி பண்ணுவேன், முடியலன்னா உபத்திரம் கொடுக்க மாட்டேன். விலகி பண்ணலனாலும் பரவாயில்ல, உபத்திரம் கொடுக்கக்கூடாது, விலகிடணும். இதுவே பெரிய கர்மா, நமக்கு நல்கர்மா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் மேம் பேலன்ஸ்டு. அதுக்கு தான் நான் நிறைய பதிவில் என்ன சொல்வேன் அப்படின்னா, கோவிலுக்கு நம்ம போகிறது ஒரு பக்கம் அப்படின்னாலும் தானம் தர்மம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுக்கு காரணம் நானே அடுத்ததாக தான் கேட்கலான்னு வந்தேன். ஏன்னா உங்களோட கூட ஸ்டார்ட் பண்ணி பயணிக்கிற இந்த ட்ராவலில் ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா வீடியோலையுமே வந்து நீங்கள் ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷனில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட ஒரு விஷயமா வச்சுருக்கீங்க. இப்போ தானம் கொடுத்தா கர்மா கழிஞ்சிருமா மேம்? தானம் கொடுத்தா கர்மா கழியும் இல்லை. ஆனால் தானம்ன்றது திரும்பவும் அதை தான் சொல்கிறேன். எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, தானம் ஃபுட் ட்ரெஸ் அப்படின்றாங்க. யாருக்கு என்ன தேவை அறிஞ்சு நீங்கள் தானம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய தேவைக்கு இப்போ நமக்கு பசிக்குது மேம், அந்த நேரம் ஒருத்தவங்க உணவு கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்கிறோன்றோம் பார்த்தீங்களா? ஒருத்தவங்க நம்மளுடைய உணவு சாப்பிட்டு உயிர் வாழ்கிறாங்கன்னா அது நமக்கு நல்ல கர்மாவை வந்து சேரும். ஸோ பேலன்ஸ்டு. ஸோ நீங்கள் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ சில தப்பான விஷயங்கள் செஞ்சிடுறோம். ஏன்னா நம்மள ஹியூமன் பீயிங்ஸ் தான், அவளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கவே முடியாது. அப்படியேப்பட்ட புத்தராக இருந்தாலும் சரி, அன்னை தெரசாவாக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் இதுக்காகவே ஒதுக்குனவங்க, விவேகானந்தர் எல்லாருமே. ஆனால் அவங்களுமே தெரிஞ்சும் தெரியாமையும் சில கர்மாக்கள் செஞ்சுருக்காங்க டே டு டே லைஃப்லேயே. கரெக்டுங்களா? நம்மலாம் சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம டே டு டே லைஃப் ஏதாவது ரீதியான தப்பான விஷயங்கள் பண்ணிடும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த தானம் தர்மம் நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, சப்போர்ட் தான் பண்ணும், ஆனால் முழுசாக கிடையாது. நான் தான் சொன்னேன், பயணிக்கணும். நம்ம வந்துட்டோம், முடிஞ்சு போகிற வரைக்கும் அந்த கர்மாவிலேயே தான் நம்ம பயணிச்சு ஆகணும். அப்போ இருந்ததே அந்த கர்மாவை கழிக்கத்தான். ஆமாம், கண்டிப்பாக. அப்படிங்கிற இல்லைன்னா நம்ம வந்து மனித பிறவியை எடுக்க முடியாது. ஓகே, அதுவே நமக்கு ஃபர்ஸ்ட் கேள்விக்கான ஆன்சரே எல்லாருக்கும் டிஃபால்ட்டாக இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் என்ன மாதிரியான விளைவுகள் அது கொடுக்கும், எப்படி அதுலேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இப்போ இன்னொரு டவுட்டு, இப்போ நிறைய பேர் வந்து குருமார்களுடைய ஆசீர்வாதம் வாங்கினா கர்மா கழியும், காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க, இப்போது சித்தர்கள் காலில் இப்போ விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது, ஜீவசமாதி போயிட்டு அங்கே போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறது. நான் சொல்கிறது மெடிடேஷன், கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லை, அவங்கள வந்துட்டு ஆசீர்வாதம் இப்போ காலில் விழுந்து வாங்குறாங்க சில பேர். இந்த திருத்தணியில், அப்புறம் இந்த வெள்ளையங்கிரி, அந்த மாதிரியான பெரிய பெரிய இடத்துல ஒரு குருமார்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கின் டிசீஸ்லாம் இருக்கும், மற்றவங்களோட கர்மா வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கர்மா குறையுமா? இல்லை, கர்மா குறைதல் அப்படின்றது மேம் நம்மளுடைய மன திருப்தி, ஆத்ம திருப்தி இதெல்லாம் தான். ரெண்டாவது, கர்மா குறைமான ஒருத்தவங்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கும் போது நம்ம மேற்கொண்டு
தப்பான வழிக்கோ தப்பான செயல்கோ தப்பான எண்ணங்களோ வார்த்தையோ பேச மாட்டோம். அப்ப கர்மா கிடையாது. இல்ல கர்மா ரெடியூஸ் ஆகுமான்றது தான். பேலன்ஸ்ட் ஆகும். நீங்க உங்களுடைய தன்மைகளை என்ன நல்லது பண்ண 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 பேலன்ஸ் தான் ஆகுமே தவிர 100% கரையும் குறையும்ன்றதே கிடையாது. பேலன்ஸ் ஆகும். அதுக்கு தான் நான் எப்பயுமே நல்ல கர்மா சேர்த்துக்கிட்டே போங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம குருமார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, சித்தர் கோயிலுக்கு போகிறது, நமக்கான கர்மா என்னன்னு தெரிஞ்சு நம்ம எந்த கர்மா ஃபேஸ் பண்ணி வந்திருக்கோம், பேக்கில் சுமந்துட்டு வந்திருக்கோம், அது கண்டுபிடிக்க வழி கண்டிப்பாக எப்படி பண்ணுறது மேம்? எப்படின்னா தந்தை வழி கர்மா இருக்குது, தாய் வழி கர்மா இருக்குது, நாம் செய்த கர்மா இருக்குது. ஓகேங்களா? தந்தை வழி கர்மா, தந்தையோட தந்தை பண்ண கர்மா, தாய் வழி கர்மா, தாயோட தாய் வழி கர்மா, நாம் செஞ்ச கர்மா, இது எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டி தான். பின்னி பிணைதல் தான் பெயர் தான் கர்மா. ஓகே. இப்போ நீங்கள் ஜோதிடராக இருக்கிறதுனால இந்த கேள்வி. ஒரு சில ராசிகள் வந்து அந்த ராசிகள் அந்த நட்சத்திரங்களில் ஒரு பிறப்பு ஏற்பட்டாலே அவங்க வந்து இதுக்கப்புறமா அடுத்த ஜென்மம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த விருச்சிக ராசியில் பிறந்தால் அதுக்கு அடுத்து தான் வந்து மறுஜென்மம் இல்லை, அடுத்தது இல்லை, இது மட்டும்தான், இதோட அவங்களுக்கு கர்மா கழிஞ்சிரும் அப்படின்னு ஒன்று உளவிட்டு இருக்கு. அது உண்மையா இல்லை அதுக்கான காரணம் என்ன? இல்லை, ஆக்சுவலாக விருச்சிகத்தில் பிறந்துட்டாலே கர்மா அடுத்த ஜென்மம் கிடையாதுன்னு அப்படி கிடையாது. சனி தசையில் பிறந்தவங்க, சனி பகவானோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, 12ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறது, சனியோட லக்னம் அதாவது மகரம் கும்பத்தில் பிறந்தவங்க, சனி தசை யார் ஒருவர் கடந்துட்டாங்களோ அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. ஸோ சனி நட்சத்திரமான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இதில் பிறந்தவங்களுக்கும் மறுஜென்மம் கிடையாது. அதே மாதிரி மகரம் கும்பம் ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி. அப்போ அவங்க இதுக்கு முன்னாலே அவங்களுடைய கர்மாக்களை கழித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். கழித்து விட்டார்கள் இல்லை மேம். அவங்க என்ன அப்படின்னா ஆல்ரெடி எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்க ரொம்ப பக்குவப்பட்டிருப்பாங்க. என்ன அடி வேணாலும் அடி, நான் தாங்க ரெடி அப்படின்வாங்க. சீரியஸாக நீ என்ன வேணாலும் அடி அடி, நான் தாங்க ரெடின்ற சொல்லக்கூடியவங்க யாருன்னா இந்த சனி பகவானோட நட்சத்திரத்தில். அவங்கக்கிட்ட நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. சனி பகவான் நட்சத்திரத்தில் இருக்கவங்க பாருங்கள் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அதில் எக்ஸப்ட் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷம் மட்டும். அனுஷம் அப்படி இருக்காது, பூசம் அப்படி இருக்கும், உத்திரட்டாதி இருக்கும். ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப நிறைய விஷயத்தை கேதர் பண்ணி தான் பேசுவாங்க. ஆனால் அவங்க ரொம்ப கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது தாங்க முடியாத ஒரு இதுவாக இருக்கும். பட் விருச்சிகம் அப்படி இல்லை. அது கொஞ்சம் எங்கேஜில் கொஞ்சம் ஆக்டிவாக, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக போய் அதுக்கப்புறம் அப்புறம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அது வந்து செவ்வாயோடைய வீட்டில் இருக்கக்கூடிய மிடில் நட்சத்திரம். ஸோ அதோடைய குணாதிசயம் அங்கே வந்துடும். இந்த கோவம், வீரம், அந்த ஒரு வீர செயல், ஆமாம், அது எல்லாமே அங்கே வந்துடும். பட் ஆனால் அவங்களுக்குமே மறுபிறவி இதெல்லாம் கிடையாது. அதான் சனி நட்சத்திரத்தில் பிறந்த மூணு பேருக்குமே, அதாவது பூசம், அனுசம், உத்திரட்டாதி 3 பேருக்கும் மறுபிறவி கிடையாது. இந்த கும்பம் மகரம் வீட்லேயும் கும்பம் வீட்டு லக்னம் ராசியாக இருந்தாலும் மறுபிறவி கிடையாது. 12ஆம் வீட்டில் கேது இருந்தாலும் மறுபிறவி கிடையாது. 12ஆம் வீட்டில் குரு இருந்தாலும் மறுபிறவி கிடையாது. இவ்வளோ கோட்பாடுகள் இருக்குது. ஓகே. இப்போ அவங்களுக்குலாம் வந்துட்டு இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்க. நீங்கள் சொன்ன எல்லாமே வந்து அவங்களுக்கு சிங்க் ஆகுது. இப்போ எல்லாருமே அவங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்து கற்றுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே அப்ளை பண்ணி பார்க்கும்போது அப்போ இப்போ நான் எப்படி வேணால் இருந்துக்கலாமா அப்படின்னு இருக்கலாமா? இல்லை, ஏன்னா அவங்க தான் எல்லாமே முடிச்சிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைல்ல. மோஸ்ட்டாக அப்படி இருக்கவே முடியாது. அவங்களால முடியாது. அதுதான் கேட்குறேன். அவங்கள கேளுங்க, பயங்கர கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. அவங்கள யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சரியான வேலை அமைஞ்சிருக்காது, அவங்களுக்கு சரியான குடும்பம் அமைஞ்சிருக்காது, சரியான பொருளாதாரம் இருந்திருக்காது, சரியான அதுலேயும் பர்டிகுலராக கேது 12ல் இருக்கும்போது கண்டிப்பாக அயன சைனம்ன்ற இருக்க விஷயத்தில் கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு அந்த குடும்பத்தோட ஒரு ஒற்றுன்றதே இருக்காது. பெரிய சொந்தத்தில் பிறந்திருப்பாங்க, ஆனால் இவங்க மட்டும் ஒதுங்கி இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய நடக்கும். சரிங்களா? இல்லை அப்படின்னா வெளியூருக்கு போயிருப்பாங்க, ஃபாரினில் இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க அடி வாங்கினவங்களா தானே இருப்பாங்க. அவங்க எப்படி மேற்கொண்டு தப்பு பண்ணுவாங்க? டெஃபினட்டாக பண்ண மாட்டாங்க. இப்போ தப்பு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது வந்துட்டு இன்னொரு பக்கம் நம்ம வச்சிட்டாலும், அவங்களோட லைஃப் வந்து இவ்வளோத்தையும் விஷயத்த கடந்தவங்களுக்கும் ஒரு நிம்மதியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இல்லைன்னு வருது. எப்படி அவங்க வந்து மேற்கொண்டு தப்பு பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இறைவனோட பாதத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. ஓகே. மேற்கொண்டு தவறே பண்ணாமல் இருந்தா நம்ம பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி மேம். ஆக்சுவலாக இந்த சனியோட இதில் இருக்கிறவங்க யாரும் பெருசாக தப்பு பண்ண மாட்டாங்க.
டெஃபினட்டாக பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க வாங்குற அடி அப்படி, அவங்க படுற கஷ்டம் அப்படி, அவங்கள புரிஞ்சுக்கிற ஆள் கிடையாது யாருமே. அவங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் அதான் அந்த தசா புத்தி எல்லாம் வரும்போது, அந்த சனி பகவான் நல்லா இருந்துட்டாலோ, நல்ல லக்னம் இருந்துச்சோ, நல்ல நட்சத்திரம் இருந்துச்சோ, ஏதோ ஒரு பூர்வ புண்ணியத்திலையோ இல்லை 9ஆம் இடத்துலையோ இல்லை 11லையோ ஏதோ நல்ல கிரகம் உட்காந்து பார்வை பண்ணிடுச்சு, ஏதாவது ஒன்று கொடுத்துருச்சுன்னா ஏதோ ஓரளவுக்கு வண்டி ஓடும், ஒரு நியூட்ரல் பேஸ்டாவது போகும். சிலர் சொல்ல முடியாத 4, 6, 8, 12 கிரகம் அமைஞ்சி அவங்க இந்த இதுலேயுமே பிறந்துட்டு தசாபுத்தி சரியில்லாமல் நம்ம கோச்சாரமும் சரியில்லாமல் இருந்துட்டாங்கன்னா உண்மையிலே சொல்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப வந்து கஷ்டன்றதை விட ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு கதறக்கூடிய நாட்களாக தான் இருக்கும். அப்போ தான் அவங்க வாயில தான் வரும், நான் என்ன கர்மா பண்ணேன்னு தெரியல, நான் என்ன பண்ணேன்னு தெரியல, நான் அதிகமாக அவங்க தான் அதை ஆமாம் நான் முன்ஜென்மத்தில் பண்ணி வந்த கர்மா இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களா தான் இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம செய்யக்கூடிய வேலை தான் நமக்கு பின்னி பிணைஞ்சு பின்னல் போல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போது கர்மான்றது பார்த்தீங்கன்னா மேம், நம்ம ராசி நட்சத்திரம் நாள் கிழமை நம்ம பிறந்த தேதி யோகம் இதெல்லாம் விட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு இவங்க இந்த கர்மா வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். யாருக்கெல்லாம் சுருட்ட முடி இருக்கோ கண்டிப்பாக கர்மாத்தோடு தான் வந்திருக்காங்க. ஓஹோ, கரெக்டுங்களா? எந்த விதமான கர்மான்னு நம்ம எக்ஸாக்ட். ஆமாம், ஆனால் சொல்லுவாங்க பெரியவங்க முன்னாடிலாம் சொல்லுவாங்க, சுருட்ட முடி வந்து கண்டிப்பாக சோறு போடும், சுருட்டை சோறு போடும் அப்படியெல்லாம் ஒரு பழமொழியெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரெயிட் முடியாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பெருசாக லைஃப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிலாம் லைஃப்பை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஆவரேஜாக அவங்க பெருசாக எதுக்கும் கஷ்டப்பட வேண்டாம், ஈஸியாக எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் சுருட்ட முடி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க கஷ்டப்பட்டுட்டே தான் போயிட்டுருக்கணும். கஷ்டப்பட்டு சஃபராய் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதில் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான். ஜாதகத்துலேயும் இருக்குது, ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்லேயும் இருக்குது, அவங்களுடைய ஒவ்வொரு ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்குது, எல்லாமே இதெல்லாம் பின்னி பிணைதல் தான். கர்மான்றது பின்னி பிணைதல். முதல்ல அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு கர்மான்றது இதை செஞ்சால் தான் அது வந்துடும், இதை செஞ்சால் தான் வந்துடும் அப்படின்னு கிடையாது. அனைத்துமே கர்மாக்கள் தான், பின்னி பிணைதல். அதை தான் நம்ம பயணிச்சு ஆகணும். அந்த பயணம் நமக்கு நல்லா இருக்கணுமா நல்லா இருக்கக்கூடாதான்றது நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கு தான் தாட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வேர்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஆக்ஷன் அதை விட வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சிலர் நல்ல எண்ணத்தோடு இருப்பாங்க, ஆனால் அவங்க பேசக்கூடிய வார்த்தை வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய செயல் அதை விட வேறு மாதிரி இருக்கும். ஒரு சிலர் இது ரெண்டுமே சரியாக செய்ய மாட்டாங்க, ஆனால் செயல் நல்லபடியாக செய்வாங்க. ஸோ இது எல்லாமே பின்னி பிணைதல். அப்போ முழுசாக நமக்கு எந்த பலனும் கொடுக்காது. ஓகே ஓகே, மூணுமே யார் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அதிக பலன். ஆமாம், அதுக்கு தான் எங்களுடைய குருநாதர் என்ன சொல்லுவாங்கன்னா, விழிப்புணர்வுடன் இருங்கள். ஒவ்வொரு நாட்களும் விழிப்புணர்வோட சிந்திங்க, விழிப்புணர்வோட பேசுங்க, விழிப்புணர்வோட ஆக்ஷன் பண்ணுங்க. இது நமக்கு நிறைய விஷயங்களை நல்லது பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம்.